கட்டப்படும். You might have all the security on earth. You might have the best doctors in your family. ஆனால் கர்த்தர் ஒரு நகரத்தை காவாராகில் காவலாளியின் பிரயாசம். எத்தனை மருத்துவர்களை கொரோனா காலத்தில் மறித்து விட்டார்கள். ஆனால் கர்த்தர் வாக்கு பண்ணுகிறார், அந்த மலையிலே கர்த்தர் மரணத்தை ஜெயமாய் விழுங்குவார். அங்கே ஆசீர்வாதத்தின் ஜீவனை கட்டளையிடுவார். ஏன் வரல? ஏன்னா எனக்கு அங்க வேலை இருந்துச்சு, எனக்கு இங்க வேலை இருந்துச்சு. சாதிச்சிட்டீங்களா? அந்த வேலையை செஞ்சதுனால நீங்க உங்களை உயர்த்திக்கிட்டீங்களா? உங்க உயர்வு வந்துருச்சா? வராது. உங்களை உயர்த்த, எந்த மனுஷனையும் உயர்த்த, பலப்படுத்த, மேன்மைப்படுத்த அவராலே முடியும். அவர் சிறியவனை புழுதியிலும் இருந்து, எளியவனை குப்பையிலும் இருந்து உயர்த்தி பிரபுக்களோடும் ராஜாக்களோடும் உட்கார செய்கிறவர். பக்கத்துல திரும்பி பார்த்து சொல்லுங்க, தயவு செய்து நீங்க காமெடி பண்றதை கொஞ்சம் நிறுத்துங்க. என்ன செய்யறது நிறுத்துங்க. உங்களால முடியாது. அவன் யாராலதான் முடியும்? இல்ல இல்ல, முடியும் முடியும் முடியும். இன்னைக்கு 1000 இருக்கிற நீங்கள் இன்னும் முடியும் நினைக்க பூஜ்ஜியமாக ஒரு நாள் வந்து உள்ளதெல்லாம் செலவழித்து விட்டேன், என்னால் சற்றாகிடும் முன்னேறவில்லை என்று ஒரு நாள் நீங்கள் இந்த இயேசுவினிடத்தில் வருவீர்கள். அன்றைக்கு அவர் தாழ்மை உள்ளவர்களுக்கு கிருபை அளிக்கிறவராக மீண்டும் உங்களை தூக்கி எடுப்பார். But don't delay. தாமதிக்காதீங்க. வந்தால் அவர் வாக்கு பண்ணுகிற, நான் வழி நடத்துவேன், அவர்களை தண்ணீர் உள்ள நதிகள் அண்டைக்கும் இடராத செம்மையான வழிகளை நடக்க பண்ணுவேன் என்று சொன்னேன். அவன் சொல்றேன். சங்கீதம் 62